ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா பிளாஸ்டிக் கூடையெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, முனியப்பன் கோயில் பண்டிகை போட்டிருந்தாங்களா, அங்கே வந்து கொஞ்சம் சாமான், எனக்கு பிடிச்ச சாமான்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்களுக்கு காட்டலாமா தான் வீடியோ போட்டிருக்கேன். வாங்க, என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன், எவ்வளோ விலையில் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து கீரை அலசறதுக்காக நான் வந்து வாங்கினேன். கொஞ்சம் பெரிய கூடையாக இருந்தால் கொஞ்சம் அலசறதுக்கு நல்லா இருக்குமேன்னு வாங்கியிருந்தேன். இது வந்து 30 ரூபான்னு வாங்கியிருந்தேன். ஸ்மாலான குவாலிட்டி தான், இருந்தாலும் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக நல்லா இருக்குது. நான் வச்சுருக்கிற பக்கத்தில் தான் இந்த சாமான் எல்லாமே தாங்கும். இதில் தான் மெயின் ஐட்டமே இருக்குது. சின்ன வடசட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். இது நிறைய தடவை இந்த மாதிரி சொப்பு சாமான்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, என்னால் வாங்கவே முடியல. இது பார்த்த உடனே டக்குன்னு வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டேன். இது வந்து 30 ரூபான்னு வாங்கியிருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வடசட்டி. இந்த அன்னக்கூடையும் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். குழம்பு ஏதாவது மீடியேட்டாக ஊற்றி வைக்க, புளிக்கிளி ஊற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு தாங்க வாங்கியிருந்தேன். ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருந்தது, இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால புதுசு வாங்கலாம்னு வாங்கிட்டேன். ஆனால் இது 30 ரூபா இருந்தாலும் சாரி, இது 20 ரூபா தான். 20 ரூபா தான். ஆனால் நல்லா வந்து திக்னஸாகவே இருந்தது. அப்புறம் அந்த காய் மேட்ச் பண்ணுறது வாங்கியிருந்தேன். இது 30 ரூபா தான். ஆனால் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நல்லா அந்த கட்டை வந்து உட்டு வந்து நல்லா வெயிட்டாக நல்லா இருந்தது. அந்த கம்பியும் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருந்துச்சு, வளையிற இது எதுவுமே இல்லை. ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுதான் நிறைய கடையில் தேடினா ரேட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் வந்து நிறைய டைம் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி 30 ரூபான்னு நான் டக்குன்னு எடுத்துட்டேன், யோசிக்கவே இல்லை. இந்த இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா திக்காக இருந்தது. இது கொஞ்சம் நல்லா வெயிட்டான பொருளாகவே இருந்தது. அடுத்தது வந்து இந்த விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் ஆயில் வந்து கீழே சிந்திக்கிட்டே இருக்கும். விளக்கு எண்ணெயெல்லாம் வாசப்படியில் விளக்கு ஏற்றும் போது அந்த வாசப்படி பூரா அந்த மரம் பூராமே எண்ணெய் ஆகிடுது. அதுக்காக இந்த தட்டு வந்து 10 ரூபான்னு வாங்கியிருந்தேன். குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. குவாலிட்டியும் கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி தான், இருந்தாலும் அந்த வளையிற இது எதுவுமே இல்லை. 4 தட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த தேங்காய் துருவி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து 20 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். 20 ரூபான்னு சொன்னாலும் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இது வந்து ஒரு 10 ரூபா. இது என்னோடய பையனுக்காக வாங்கினேன், அவன் கேட்டான்ட்டு வாங்கி கொடுப்பேன். குட்டியாக அழகாக இருந்தது பார்க்கவே. அடுத்தது எண்ணெய் ஸ்பூன் ஒன்று வாங்கினேன். இந்த மாதிரி மாடல் எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே வச்சுருக்காங்க, என்கிட்ட தான் இல்லைன்னு நான் இப்போ வாங்கியிருக்கேன். ட்ரே ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் 30 ரூபா தான். நல்லா வந்து குவாலிட்டி நல்லா இருந்தது, நல்லா அகலமாகவும் இருந்தது, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், வளையலை அந்தளவுக்கு. நல்லா அடி பார்க்கும்போது நல்லா திக்காக இருந்தது. கலரில் தான் தேடினேன், கலர் கிடைக்கல. ஒயிட்டாக இருந்தது, கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். சட்டுன்னு அழுக்காகும். அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டே இருந்தால் நீட்டாக இருக்கும். நல்லா ஆழமாக இருந்தது. நல்லா ஒரு எண்ணெய் பாட்டில் வச்சாலும் டக்குன்னு கீழே சாயாத அளவு நல்லா ஆழமாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கூடை தான். பழங்கள்லாம் வாங்கி போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீட்டில் எலியெல்லாம் இருந்தால் தக்காளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள், தூபமனை தான் வாங்கியிருந்தேன். ஊதுபத்தி ஸ்டாண்டு சொன்னால் இது ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு ஆன்லைன்லாம் பார்த்து வச்சுருந்தேன், ஆனால் வந்து என்னால் வாங்க முடியல. இங்கே பார்த்தோன்னே டக்குன்னு வாங்கிட்டேன். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்து. இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 115 ரூபா. 150 ரூபா இன்னொன்று இருந்தது. அது வந்து கீழே வந்து இந்த கற்பூரம் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி சின்ன பாக்ஸாட்டம் இருந்தது. அது வந்து
எனக்கு தெரிஞ்சு அது எதுவும் யூஸே இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கிட்டேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது வுட்டில். ஓகேங்க, நான் வாங்கின பொருள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். இந்த பொருளை உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.